தம்பி உங்க வெயிட் என்ன? பூமிக்குள்ள 696 நியூட்டன் டாக்டர். நீங்க வந்து என் உடம்புல இருக்க மொத்த ஆட்டமுடைய மாஸ் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 70 கிலோ டாக்டர். டாக்டர் அதாவது இப்ப நான் வந்து பூமியில இருக்கேன் பாத்தீங்களா, பூமியில வந்து என் உடம்புடைய மாஸ் அதாவது 71 கிலோன்ற மாஸ் கூட கிராவிட்டி வந்து அந்த மாஸ் இழுக்கும் போது சேர்ந்து வச்சு ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம வெயிட்னு சொல்றோம். சோ வெயிட்ட வந்து நம்ம நியூட்டன்ல சொல்லணும், ஏன்னா வெயிட்ன்றது ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த டேபிள் ஏறி காட்டுறேன். அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் மேல ஏறணும், டேபிள் லைட்டா பெண்ட் ஆச்சு. இதுக்கு காரணம் என் மாஸ் ஆன 71 கிலோவை பூமியோட கிராவிட்டி கீழே இருக்குது. அண்ட் இது மாதிரி கீழே இழுக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் உருவாது பாத்தீங்களா தரையை நோக்கி, அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட்னு சொல்லுவோம். ஆனா இதுவே இந்த டேபிள் வந்து ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த டேபிள் மேல நின்றுட்டே இருந்தாலும் கூட இந்த டேபிள் பெண்டே ஆகாது, ஏன்னா அந்த இடத்துல கிராவிட்டியே கிடையாது. சோ என்னுடைய மாஸ் ஆன 71 கிலோ அங்க இழுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ அதனால டேபிள் மேல எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது ஃபோர்ஸ் இன் தி சென்ஸ் வெயிட்டே ஆக்ட் ஆகாது. சோ ஸ்பேஸ்ல என்னோட வெயிட் வந்து ஜீரோவா இருக்கும், கிராவிட்டி இல்லாதனால. ஆனா அப்பயுமே கூட என் மாஸ் வந்து 71 கிலோல தான் இருக்கும். சோ பூமிக்குள்ளேயும் பூமிக்கு வெளியும் எங்க வேணாலும் என் மாஸ் வந்து ஒரே அளவுல தான் இருக்கும். ஆனா வெயிட் வந்து கிராவிட்டி எந்த அளவுக்கு இழுக்குன்றத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். தம்பி தம்பி எல்லாம் தெரியும், நீட் முடிச்சுட்டு வந்து டாக்டர் ஆயிருக்கும், ஆனா உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நர்ஸ் இழுக்க அட்மிட் பண்ணுங்க.